ராஜகிரிய பகுதியில 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ராஜகிரிய மெதவெளிக்கடை வீதியில அமைந்திருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து, இவங்க இந்த குற்றச் செயல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்செயல் அப்படின்னு சொன்னா, நிதி மோசடியில ஈடுபட்டிருக்கிறாங்க. மோசடியான வியாபாரத்தில ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களத்தான் வெளிக்கடை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த தொடர் மாடி குடியிருப்புல போய் இவங்கள சுற்றி வளைத்து பார்த்தபோது, பல கம்ப்யூட்டர்களும், பல போன்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மோசடி, நிதி குற்றச்செயல்ல ஈடுபடுறதுக்காண்டி இவற்றையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டவர்கள் எந்தெந்த நாட்டைச் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கம்போடியா இந்த நாட்டைச் சேர்ந்தவங்க தான் நிதி மோசடி குற்றச்செயல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்கள இப்ப கைது செஞ்சுக்கிறாங்க. இந்த கைது செஞ்சதுக்குள்ள ஒரு குழுவினர் தப்பி ஓடி இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ராஜகிரிய வெளிக்கடை போலீசார் வலை விரிச்சிருக்கிறாங்க இவங்கள தேடி. வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து வாடகைக்கு, அதாவது சொகுசான தொடர்மாடி குடியிருப்புகளை வாடகைக்கு அமர்த்தி இப்படியான மோசடி குற்றச்செயல்களை, நிதி குற்றச்செயல்ல ஈடுபடுறது தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இலங்கை அரசாங்கம் இவர்கள் மீது கடுமையான கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலமாகவும், சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாகவும் இவ்வாறான மோசடி, நிதி குற்றச்செயல்களை ஈடுபடுறதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதற்கான என்ன நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கப் போகிறது எதிர்காலத்துல அப்படின்றத வச்சுதான் இவற்றை எல்லாம் சமாளிக்க முடியும். இலங்கை போன்ற நாடுகளுக்கு வெளிநாட்டவர்கள் வந்து இப்ப இவ்வாறான நிதி மோசடி குற்றச்செயல ஈடுபடுற அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிறது. இல்லை என்றால் இலங்கையினுடைய பணம் அல்லது மோசடி வியாபாரங்கள் என்பது தடுக்க முடியாத ஒன்றாகவே போய்விடும்.